இந்திய பெருங்கடலின் உப்புத்தன்மை மிக வேகமாக குறைந்து வருவதாக அமெரிக்காவின் கொலராடோ பல்கலைக்கழக ஆய்வில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இது ஏதோ ஒரு சாதாரண கடல் மாற்றம் அல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தின் காலநிலையையே மாற்றப்போகும் ஒரு எச்சரிக்கை மணி என்கின்றனர் ஆய்வாளர்கள். கடந்த 60 ஆண்டுகளில் ஏற்பட்ட உலக வெப்பமயமாதல் காரணமாக கடல் நீரோட்டங்களில் பெரும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்திய பெருங்கடலில் அதிகப்படியான நன்னீர் கலப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இதன் காரணமாக மொத்தம் 2 மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் என்கின்றனர். அதில் முதலாவதாக உணவுச் சங்கிலி பாதிப்பு. நன்னீரின் அடர்த்தி குறைவாக இருப்பதால் அது மேலேயே தங்கிவிடும். இதனால் கடலின் ஆழத்தில் இருக்கும் சத்துக்கள் மேற்பரப்புக்கு வராது. இது பிளாங்டன் போன்ற நுண்ணுயிர்களை அழித்து ஒட்டுமொத்த மீன்வளம் மற்றும் கடல் உணவு சங்கிலியையே பாதிக்கும். அடுத்ததாக கடல் நீரோட்டங்கள். கடலுக்கு அடியில் ஓடும் கடல் நீரோட்டங்கள் எனப்படும் ஓஷன் கரண்ட்ஸ் தான் உலகின் வெப்பநிலையை சமமாக வைத்திருக்கின்றன. அமேசான் காடுகளை காட்டிலும் இந்த நீரோட்டங்களே பூமியின் வெப்பநிலையை சமன்படுத்துகின்றன. உப்புத்தன்மை கடலில் குறையும் போது இந்த கன்வேயர் பெல்ட் போன்ற நீரோட்டம் பாதிக்கப்பட்டு காலநிலை மாற்றங்கள் ஏற்படும். மேலும் சூரிய வெப்பம் கடலின் அடியில் செல்லாமல் மேற்பரப்பிலேயே தங்குவதால் கடலின் வெப்பநிலை உயரும். இது வழக்கத்தை விட மிகவும் வலிமையான சூறாவளிகளை உருவாக்கும். ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளாக டிசம்பர் மாத மழையை தாங்க முடியாமல் நாம் தவித்து வருகிறோம். இந்த மாற்றத்தால் சில இடங்களில் அதீத மழையும் சில இடங்களில் கடும் வறட்சியும் ஏற்படும் அபாயம் உள்ளது. கடலில் ஏற்படும் இந்த உப்பு குறைவு என்பது ஏதோ தூரத்தில் நடக்கும் நிகழ்வல்ல. இது நமது தமிழக கடற்கரை நகரங்களுக்கும் விவசாயத்திற்கும் நேரடி அச்சுறுத்தல். இயற்கையை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த ஆய்வு மீண்டும் ஒருமுறை உரக்கச் சொல்லியிருக்கிறது.